ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மெடிசன் டிப்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது வெயிட் லாஸ் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். நமக்கு நம்மளே ஒரு மருந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதாவது வருமுன் காப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இது வந்து வியாதி வந்த பிறகு சாப்பிட்றது இல்லைங்க, வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற ஒரு மருந்து. இதில் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம். இந்த 3 பொருளையும் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு கடாயில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல அந்த பொன்னிறம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுக்க வறுக்க வாசமாக இருக்குங்க. இதில் ஓமத்தோடைய ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஜீரண சக்தி உள்ள ஒரு பொருளுங்க. கருஞ்சீரகம் மரணத்தை தவிர மற்ற எல்லா வியாதியும் சரிப்படுத்துகிற குணப்படுத்துகிற ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு பொருள் தாங்க கருஞ்சீரகம். வெந்தயம் சொல்லவே தேவையில்லைங்க. உடல் சூட்டை தணித்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமக்கு நார் சத்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சுகர் உள்ளவங்களுக்கு சுகரை கம்மி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 3 பொருளையும் நம்ம வறுத்து ஆற வச்சு இவங்கள நம்ம பவுடர் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு ஆற வச்சு ஒரு ஏர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு வைங்களா, நமக்கு தேவையான ஒரு மருந்து எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணி நம்ம வீட்டை வச்சுக்கலாங்க. இவங்கள அப்படியே தண்ணியில் ஒரு ஸ்பூன் டெய்லி, ஆனால் கருஞ்சீரகம் இருக்கிறதோடு ஒரு அளவோடு தாங்க சாப்பிட்ணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறோங்க. கருஞ்சீரகம் வந்து உஷ்ணமான பொருள்னு சொல்லுவாங்கங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து தண்ணியில் கலக்கியும் சாப்பிட்லாம். இல்லை என்ன மாதிரி தேன் கலந்து உருண்டை பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு உருண்டை போட்டு தண்ணி குடிக்கலாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சி வெயிட் லாஸ் ஆகும். எந்த ஒரு வியாதியும் வராது. நம்ம உடம்பு சப்போர்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.